ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 35:4. அந்த முழு அதிகாரம் வாசி கேட்டிருக்கிறோம். மனம் பதறுகளை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதில் அளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். இது என்னன்னு சொன்னீங்கன்னா, இதை கான்செப்ட் சொல்லிடுறேன். அவன் என்ன சொல்கிறான்னா, ஐசா என்ன சொல்கிறாருன்னா, மக்கள்லாம் சொல்கிறாங்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யலேன்னு. ஏசாயா அவன் வந்து 6வது அதிகாரத்தில் அவரை பற்றி ஒரு காரியம் சொல்லியிருக்கு. உசியா ராஜா மரணமடைந்த போது அவன் வந்தான், அந்த இடத்துல வந்து ஆலயத்தில் சந்தித்தான். ஸோ அவன் த்ரோன்லலாம் பார்க்குறான். அப்போது இவங்ககிட்ட சொல்கிறான் இந்த 4வது வசனத்திலே, ஆண்டவரை நான் பார்த்தேன் சிங்காசனத்திலே. God is still on the throne. He will remember his own. He will come and give you justifications. He'll be a just God. சொல்கிறான், ஒரு என்கவுண்டர் என் வாழ்க்கையில் நடந்தது. அப்பொழுது தேவன் என்னை சந்தித்தார். இன்னும் ராஜரீகம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் வருவார், உங்களை அவர் விடுவிப்பார், ஆசீர்வதிப்பார் என்று சொல்கிறார். ரைட்? சரி, இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதன் அடிப்படையில் தான் பேச போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, அநேகருடைய வாழ்க்கையிலே Satan is not scared about you are going to church, your ordinary church, or getting healed or a miracle. நீ சர்ச்சுக்கு போகிற, அற்புதம் பெற்றுட்டேன், இல்லை நான் வந்து ஆண்டவரை வசனங்கள் எல்லாம் எனக்கு கேட்டுச்சுன்னு சொல்லாத. Satan will be afraid of you if you have one square encounter with the Lord. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆண்டவருக்குள்ள உனக்கும் அவருக்கும் நடுவாக ஒரு என்கவுண்டர் வந்ததுன்னா அதுக்கப்புறம் உன்னுடைய மனசை மாற்றவே முடியாது. அதனால் என்னைக்காவது ஒரு நாள் எப்போ குதிரையில் போகிறது, எப்போ எனக்கு மேலே ஒளி அடிக்குதுன்னு சொல்லிக்காத. உன்னுடைய லைஃப்பில் இது பண்ணுவார். தட் வில் பி a turning point. பெரும்பாடு உள்ள ஸ்ரீயை நான் கூப்பிட்டு, ஜீசஸ் எல்லாம் பண்ண மாட்டாருங்க, அதெல்லாம் உங்களுக்கு எதேச்சும் அன்றைக்கி உங்களுக்கு நல்லது ஆயிடுச்சு சொன்னால் ஒத்துக்க மாட்டார் இல்லையா? தெரியாது, எனக்கு தெரியும், அவர் தான் ஜீசஸ் தான். ஒரு என்கவுண்டர் வந்துடுச்சுன்னா பவுல் என்ன சொல்கிறான் கடைசியில்? அவர் தான், நான் செத்தவிட பரவாயில்ல, என்னை பிராணனே நான் அற்பமாக எண்ணலன்றான். எல்லாத்தையும் நஷ்டமும் குப்பைன்னு, நான் பெரிய பணக்காரன். ஒரு என்கவுண்டர் உன் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். ஒரு என்கவுண்டர் வரும், தட் வில் சேஞ்ச் யுவர் ஹார்ட், கம்ப்ளீட்டாக மாறிடும். அதுக்கப்புறம் நோ கொஸ்டின் ஆஃப் டர்னிங் பேக். இல்லையா? ஐ ஹவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ்னா ஏதோ ஒன்று அவன் ஆண்டவரை பார்த்துருக்கான் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இனிமேல் நீ என்ன பண்ணாலும் நான் ஒத்துக்க மாட்டேன் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணுன்னா, யூ டிட் லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ் எஸ்டர்டே. Today you have to sit and ponder and rectify all these things and walk into tomorrow with an anticipation for an encounter. ஆமென் சொல்லுங்க. நேற்று ஏதாவது தப்பு செய்த, இன்னைக்கு உட்காந்து சரி செய்து என்னென்ன குறைகள் இருக்குதுன்னு பார்த்து நாளைக்கு போகும்போது ஒரு என்கவுண்டருக்கு ரெடியாக போ. ஆண்டவர் ஒரு என்கவுண்டர் கொடுத்துட்டாருன்னா போதும், அதுக்கப்புறம் நீ வந்து நான் வந்து ஆண்டவர் உங்களோட பேச ஆரம்பிச்சிருவார். யூ அண்ட் யுவர் ஜீசஸ் போயிட்டே இருப்பேன். என்னை எடுத்து ஆண்டவர் பயன்படுத்துறாருன்னா உங்களை எடுத்து பயன்படுத்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன்னா எந்த விதத்தில் என்னுடைய பயோடாட்டா நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவலாக ஒன்றுமே இல்லை, ஜீரோ. அப்போது நீங்கள்லாம் அதோட எவ்வளோ பெரியவங்க. அப்போ உங்களுக்கு என்னென்ன வழி தெரியல, வழி சொல்கிறேன். என்கவுண்டர் வித் ஜீசஸ். இவன் சொல்கிறான், ஏசே சொல்கிறான், இல்லை எல்லாமே லேர்ன் பண்ணுறாங்க, எம்எஸ்சி எம்ஃபில்லாம் பண்ணுறாங்க இப்போ கரஸ்பாண்டன்ஸில். பட் டிரைவிங் வந்து நீ தான் அங்கே தான் கற்றுக்கணும். அதுக்காக தான் ஆண்டவர் சொன்னார், என்ன இல்லைனா எவன் விற்கிறான்னா அவன்கிட்ட போடா. கண்ட இடத்துல போய் பலசர கடையில் போயிட்டு ரேஷன் கடையில் நின்று இருக்காது என்ன வேணும்னு சொல்லிட்டு, எவன் விற்கிறான்னா அவன்கிட்ட போ. அவன் கரெக்டாக சொல்லுவான், இந்த இடத்துல இப்படி செய் அப்படி செய்யணும். உன் வாழ்க்கையில் ஒரு என்கவுண்டர் தேவை. இவன் சொல்கிறான் எப்படி கவுண்டர் பேக் பண்ணுறான். இதை வந்து ஒரு பைபிள் ஸ்டடி, ரைட்? ஆனால் அந்த வசனம்லாம் சொல்கிறேன், ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடும், நல்லா கவனிங்க. அப்போது மக்கள் என்ன சொல்கிறாங்க, அவன்கிட்ட தேவன் எந்த நேரத்தில் உதவி செய்ய வேண்டுமோ அந்த நேரத்தில் உதவி செய்யவில்லை. ஃபஸ்ட்டு மக்கள் சொல்கிறாங்க அவன்கிட்ட. இது 6வது அதிகாரத்துக்கு மேலே நடக்குது. சில காரியங்கள் நான் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, வீட்டில் போய் பாருங்கள் இருக்கா இல்லையான்னு. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க, ஆண்டவர் இருளில் இருக்கிறவர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்னு சொல்கிறான் அவன் 7வது அதிகாரத்தில். அப்படி சொல்லிட்டு இருந்தோம், இருளையே பார்த்துன்னு இருக்கிறோம், இன்னும் வழியே வரலான்றான். அது வந்து அட்வென்ட் ஆஃப் ஜீசஸை பற்றி சொல்கிறான். இருளில் இருக்கிற ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டாருங்கன்னு அது சொல்கிறானுங்க.
ஆண்டவர் எனக்கு உதவி செய்யவில்லை, இருள் இருக்கு. மூணாவது பார்த்தீங்கன்னா, ஆண்டவரை நான் முற்றிலுமாக நம்பி இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு உதவி செய்யலை, அது இருக்கு இல்லையா? ஆண்டவர் எனக்கு கையில் மாட்டாது பிரதர், இருக்கு பிரதர் அப்படின்னா அந்த டைமில் வரல. நாலாவது பாருங்க, வாக்கு தத்துவம் ரைட்டுங்க, பட் என்லெஸ் அதே வாக்கு தத்துவம் எனக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொன்னீங்கன்னா அப்படியே போயிட்டு இருந்து 60ஆம் கல்யாணம் தான் ஆகும். அப்புறம் அப்போது ஃபஸ்ட்டு என்னென்னா, இவன் சொல்கிறான் God is still on the throne, he will remember his own. அதான் அவனுடைய மெசேஜ். நீதி சரி கட்டுவார், திடன் கொள்ளுங்கள். இவங்க என்ன சொல்கிறாங்க. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க, ஒரு சன் சொல்கிறான், சில காரியங்களை பார்க்கும்போது ஆண்டவர் செய்கிறதே சரியில்லை. நான் ஒரு 2-3 உதாரணம் சொல்கிறேன், அதை அவங்க கோட் பண்ணல. பட் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆபிரகாம் 99 வயசுங்க, அவனுக்கு 24 வருஷம் அவன் காத்திருக்கான், 75 வயசு வரைக்கும் குழந்தை இல்லை, தரேன்னு சொல்லிட்டாரு. அவரை பார்த்து சொல்கிறாரு, ஆபிரகாமே எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு. நீ உத்தமமாக இல்லைன்னு சொன்னால் சொல்லிட்டுருப்பார்ல, நீ உத்தமம் இல்லைடான்னு சொல்லிட்டுருப்பாரு. உத்தமம் தான் நடந்துன்னு அவனை போய் இன்னொரு மைல் நடுறான்னா, என்ன சார் இது, நல்லா தான் நடந்துட்டு இருக்கிறேன், இன்னும் உத்தமமாக நடனா எப்படி சார் நடக்கிறது இல்லையா? அடுத்தது பாருங்கள், நான் ஒரு தப்பு சேர்த்தேன்னா போலீஸ்காரன் பிடிச்சிக்குவான், ஆண்டவர் பிடிச்சிக்குவார். ஆண்டவர் சொல்கிறாரு, இது சாரா இந்த ஆகார வனாந்தரத்துக்கு அனுப்புன்றா. அவனுக்கு ரொம்ப துக்கமாச்சு. ஜீசஸ் ஆண்டவரே, என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறா. அவர் சொல்கிறாரு, அவளை அனுப்பிச்சிரு, அவள் சொல்கிறபடி கீழ்ப்படி, அது உனக்கு துக்கமாக இருக்க வேணான்றாரு. ஹியூமனிடேரியன் கிரவுண்ட்ஸில் அது சரியில்லை. இவர் அந்த ஜீனியாலஜி வைஸ் ஒரு பிளட்டு தனி கிளான் கொண்டாடணும்னு பார்க்குறாரு இல்லையா? அதே மாதிரி பாருங்கள், பட்சேபாளுக்கு ஒரு குழந்தை ஒரு ரிலீஜியஸ் மேட்டர் பிறந்தது, கோவப்பட்டார், அடிச்சா டொப்புன்னு இல்லையே, செத்து போயிடுச்சு குழந்தை. செகண்ட் இன்னொரு பேபி பிறந்தது, எதுவும் சொல்லுகிறது அதான் சாலமோன். அந்த குழந்தையை பார்த்து பிரியப்பட்டார். என்ன இது லாஜிக்கே இல்லையா? ரைட். அப்போது இதை தான் சொல்கிறானுங்க. அவன் என்ன சொல்கிறானுங்க, அநேக காரியங்கள் சில காரியங்கள் ஆண்டவர் செய்யும்பொழுது ஒரு லாஜிக்கே இல்லை. நாங்கள்லாம் காத்திருக்கிறோம், மேசியா வருவார்னு சொல்லியிருக்கிறீங்க, ரைட்? அது ஏற்கனவே அவன் சொல்லிட்டான், உமக்கு ஒரு பாலகன் வருவார், அவருடைய கத்தத்துவம் தோல் நிமிர் இருக்கும், அவர் சமாதான பிரபுலாம். ஸோ 10-15 நாள் வருவான்னு நினைக்கிறாங்க, ரைட்? சரி, அடுத்தது பாருங்கள் என்ன பண்ணலான்னு. இப்படி இருக்கும் பொழுது நீ என்ன செய்யக்கூடாதான், மனித எண்ணங்கள், உன்னுடைய ஹியூமன் இன்டெலெக்சுவல் விஸ்டம் கிராஸ் ஆகக்கூடாது. இவன் சொல்கிறான் அந்த மக்கள்கிட்ட சொல்கிறாரு, ஒன்று, உன்னுடைய வாழ்க்கையிலே எல்லாத்தையும் ஹியூமன் இன்டெலெக்சுவல் திங்கிங்கில் ஆண்டவரையும் அவரையும் போட்டு நீ டேப் பண்ணி பார்க்காத, ரைட்? ஸ்டாப் ட்ரைங் டு மேக் சென்ஸ் ஆஃப் எவ்ரி திங் வித் யுவர் இன்டெலெக்சுவல் விஸ்டம். ஸ்பிரிச்சுவலிசம் வேறு, சில காரியங்களுக்கு டேலி ஆகும், சில காரியங்களுக்கு டேலி ஆகாது. ரெண்டாவது பாருங்கள், இதை நீ ரொம்ப டீப்பாக எடுத்து உன் வாழ்க்கையில் நெகட்டிவாக சில வார்த்தைகள் ஒரு ஃபேத் இல்லாத விட்டினா அதே உன் லைஃப் ஆகிடும், அதே உனக்கு ப்ராஃபஸி மாதிரி ஆகிடும். அவன் சொல்கிறான், இவன் ஏசாயா இவனுக்கு சொல்கிறான், ரைட்? மூணாவது பாருங்கள், இப்படியே பண்ணினா யூ வில் லீவ் த நார்மல் ரூட்டு, வேறு ரூட்டு போயிடுவேன், தேவ வழிகளை விட்டு பிரிந்து போய் விடுவாய் என்று சொல்லுகிறான். கடைசியாக, எந்த காரணத்திட்டும் பக்கத்தில் எய்த்து இருக்குல்ல, எய்த்துன்றது சின்னுக்கு அடையாளம் இல்லை, பிசாசுக்கு அடையாளம். அங்கே போய் நீ ஷெல்டரில் நிற்காத சொல்கிறான். இஸ்ரவேலர், நீங்கள் எய்த்தில் போய் அந்த நிழல் கொடையில் கூட நிற்காதீங்க, கொடை கூட புஷ் நிற்காதீங்க, ஆண்டவருக்கு அது பிடிக்காதுன்றான், ரைட்? அப்போது அவங்க கேட்குறாங்க திரும்பி, அப்போ என்ன தான் சார் ஆண்டவர் நினைக்கிறாரு, அதை சொல்லுங்கள் நீங்கங்க. அவன் சொல்கிறான், 4 காரியங்கள் சொல்கிறான். ஒன்று சொல்கிறான், உன்னுடைய நினைவுகளும் தேவனுடைய நினைவுகளும் வேறானது. அது ஏசாயா 55:8 சொல்கிறான், உன்னுடைய பாட்டிலும் பயந்துருக்கிறதே போல, ரைட்? அவர் சொல்கிறாரு. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, குயவன் கையில் இருக்கிற களிமண்ணை போல நீ இரு. இதே ஏசாயா 64:8 சொல்கிறான், அவன் குயவன் கையில் இருக்கிற களிமண்ணை போல இரு, அவர் உன்னை மனைவார். ஸோ நீ சலிச்சுக்காத, இது நடக்கல அது நடக்கல. கடைசியில் என்ன சொல்கிறாரு, துவக்கத்தை பார்க்கலாம் முடிவு நல்லாயிருக்கும். ஆரம்பிச்சுட்டு லெவலில் ஒன்றும் கத்தாது தவளை மாதிரி. அவன் சொல்லிட்டான்ல வராருன்னு திருப்பி சொல்கிறான், ஆண்டவர் இன்னும் சிங்காசனம் தான் இருக்கார். நான் பார்க்கல, திடீர்னு ஒரு நாள் பார்த்தேன், அவர் அதே க்ளோரியில் தான் இருக்கார். அவர் தான் என்னுடைய நாக்கை தொட்டார், அதனால தான் நான் கமிஷன் வந்தேன், அதனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன அனுப்பினார், நீங்கள்லாம் கடின நிறுத்தின்னு சொன்னார், சொல்லி அமைச்சிருக்கிறாரு, அதான் நீங்கள் அப்படி ஆர்கியூ பண்ணுறீங்கன்றான். உங்கள் வாழ்க்கையிலே நீ யோசித்துப்பார்,
டோன்ட் ஃபர்கெட் தட் காட் இஸ் ஸ்டில் ஆன் த த்ரோன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் அவர் இன்றைக்கும் ராஜரிகம் பண்ணுகிறார். அவர் நீதியை சரி கட்டுகிறவர். அவர் உனக்கு உதவி செய்கிறவர். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. ரைட்? அப்போ குயிக்காக 2-3 உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. கானா ஒரு கல்யாணத்துக்கு இயேசு போனாருங்க. நிச்சயமாக அதை பார்க்கும்போது யூத கல்ச்சரில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அதுக்குள்ளே இறந்துட்டுருக்கார். ரைட்? அப்படி தான் கல்ச்சர் சொல்லுது, கன்கார்டன்ஸ்லாம் நம்ம. அப்போ அங்கே போயிட்டு இவர் பேச்சுலர் பாய், 2வது கார்பெண்டராக இருந்திருக்கிறாருன்னு பைபிள் சொல்லுது. அப்போ பார்த்தீங்கன்னா லேடிஸ் வர மாட்டாங்க. அந்த காலத்தில் லேடிஸ் வந்தால் சேர் எடுப்பாங்க. ஜென்ட்ஸ் தான். அவருக்கு ஒன்றும் அடையாளமே தெரில. அவன் செத்துட்டுருக்கிறான், பொண்ணை கொடுத்துட்டமே, எல்லாம் கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறான். அந்த மாதிரி சொல்கிறாங்க, தண்ணி இல்லை இது இல்லையா சார், ஒரு ஏதாவது முடிஞ்சால் ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு அது சொல்கிறாரு, என் வேலையை வரலன்னு. எதுக்கையா வேலை? ஏன் தண்ணி இல்லாத அவன் திட்டின்னு போகிறான் மாப்பிள்ளையும் போகணும். ஒரு காலத்தில் எனக்கு நான் அப்போல்லாம் பார்க்கல. ஒரு காலத்தில் வந்து இந்த தாம்பூலம்னுவாங்கல்ல, திஸ் வெட்டில பார்க்க அதை வைக்கலன்னா மாப்பிள்ளைய வீட்டுக்கும் பொண்ணு வீட்டுக்கும் சண்டை வந்துடுமா. தண்ணியை ஊற்றி வச்சுருக்காரியா? இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காரு அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. எதாவது பண்ணியிருக்காரா? ஜூஸ் போடுறாரா? இல்லை, அதுவும் தண்ணியும். அப்போது நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிற காரியங்கள் நமக்கு சில வேலைகளிலே கொஸ்டின் மார்க்காக இருக்கும். போகிற ரூட் சரியில்லையே, இதை வச்சு என்னை வந்து இவரை என் வாழ்க்கையெல்லாம் நம்பி நான் வந்து இவருக்கு வந்து சரண்டர் பண்ணி என்னுடைய இன்னர் மேனெல்லாம் அவனு கொடுத்துட்டு இப்படி விட்டார்னா என்ன பண்ணுறதுன்னு. அதே மாதிரி தானே இந்த லாஸ்ட் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான், பசங்கள்லாம் அவனுடைய அசிஸ்டெலாம் சொல்கிறாங்க, அந்த நேரத்தில் பரோட்டாலாம் சாப்பிட்டுமா அந்த அம்மா ஞாபகத்தில் நீங்கள் கூட உட்காந்து பேசுனீங்களே, அந்த அம்மா பாதப்படல, அவங்க வியாதியாக இருக்காங்க. 2 நாள் தங்கினார். அப்புறம் சொல்கிறாரு, செத்துட்டான்னு வந்து நியூஸ் வந்தது. இவர் சொல்கிறாரு, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவானது இல்லைன்றாரு. செத்துட்டானே அவன் இந்த ஆள் இப்படி பண்ணுறாரு. ரைட்? 4 நாள் கழிச்சு வர்றார். இந்த ஆக்சுவலாக வந்து இது நமக்கு தெரிஞ்ச கதை இல்லையா, எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. இந்த கதையை மட்டும் உங்களுக்கு தெரியாமல் யாராவது வாசிக்க சொல்லுங்க, பயங்கர சஸ்பென்ஸாக இருக்கும். அந்த இப்படி பண்ணி நிற்கிறாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சில வேளைகளிலே இயேசு ஒரு முறை பார்த்து கப்பலில் போய் நிற்கிறாங்க. இவங்கெல்லாம் இவர் வந்து அங்கே உட்காந்து ஜோம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, இவங்க மாட்டின்னு இருக்காங்க. சாயங்காலமான போது கடலில் ஏறிட்டாங்க, கப்பலில் ஏறிட்டாங்க. அக்கறைக்கு போகிறேன்னு சொல்லிட்டாரு. காலையில் 3 மணி 4-5 அவர் வராரு. காட்டுக்கடலாம் பார்க்குறாரு. பார்த்துட்டு வேதம் சொல்லுகிறது, அவர் அப்புறம் போகிறவள் போல காணப்பட்டார். வந்துட்டா இல்லையா, இவங்க தான் பார்க்குறியால, கஷ்டப்படுறேன், வந்து இறங்கி இறையாதுன்னு ஒரு 5 நிமிஷம் முன்னால் தான் சொன்னேன். அதில் என்ன சஸ்பென்ஸ், நீ அப்படி போயிட்டு அப்படி இப்படி வர மாதிரி வந்து நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் அப்படி இருந்துருக்கலாம் சில சமயத்தில். சரி, அது என்னென்ன கற்றுக்கிறோமோ அப்புறம் முடிச்ச ஒன்று சொல்லுங்கள். சூழ்நிலை முடிட்டோம், பிரச்சனை முடிட்டோம், வேலை கிடைக்கிட்டோம், ரைட்? கல்யாணம் ஆகட்டும். இதில் வந்து நீ கற்றுக்கிறது எங்கே ஆண்டவரை கற்றுக்கிறது? ரைட்? யவீருடைய மகள் அதோட ரொம்ப மோசமாக. வீட்டில் இருந்து அவங்க மிஸ்ஸஸ் ஒய்ஃப் செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரி சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க, அவர் இறந்துட்டா குழந்தைன்னு சொல்லிட்டு. என்ன ஜீசஸ் சொல்கிறாரு, நீ பயப்படாத, அவள் இறக்கலைன்றாரு. வீட்டில் போனோடனே அடி உழம்போது எனக்கு கூட்டின்னு வாயா, நாங்கள் உட்காந்து கதை பேசின்னு இருக்கிறீங்களே நீ. உண்மையாக பாருங்கள், அப்படி தான் சொல்லுது இல்லையா? அவன் என்ன சொல்கிறாரு, பெரும்பாடு உள்ள ஸ்ரீட்ட பேசிட்டு இருக்கிறாரு. லேட் ஆச்சு. இனி போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், அவள் மறிக்கவில்லை. இயேசு சொன்னார், பயப்படாதே, விசுவாசம். எப்படியா இருக்க முடியும்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதாவது இந்த சூழ்நிலையில் இருந்தால் நீங்கள் பயப்படாதீங்க. எனக்கு இருந்தால் நான் பயந்துருவேன்ப்பா. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களை வரைக்கும் சில வேளையில் இந்த மாதிரி சூழ்நிலை வரலான்னு சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. பட் நான் ஏற்கனவே என்ன சொல்லிட்டு வரேன், காட் இஸ் ஸ்டில் ஆன் தி த்ரோன். அதை நீங்கள் வச்சுக்கோங்க. ஆண்டவர் ராஜரிகம் செஞ்சுக்கிறார். ரைட்? கடைசியில் எல்லாம் முடிய போது, லாஸ்ட்டில் எழுதும் போது யோவான் என்ன சொல்கிறான், அவர் அங்கே பார்த்தீங்கன்னா சிங்காசனத்தில் அவர் உட்கார்ந்துருக்காரு. He is still on the throne. He will remember his own. 30 வருஷம் சில பேர் சொல்கிறாங்க, 30 வருஷமாக கஷ்டப்படுறேன், என்னைக்கு முடிவு? எந்த ஊழியக்காரனை பார்த்தாலும் இதோ முடியுதுன்றான். நோ 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 நோ. ரைட்? அப்போது 3 காரியம் சொல்கிறான். ஒன்று, உன்னுடைய அதிருப்திகள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையிலே ஸ்டாக்னேஷனை கொண்டு வந்து விடும். புரியுதா? சவக்கடல் மாதிரி ஆயிடுங்க.
சவக்கடல்ன்றது ஒரே இல்லைன்னு தான் வருது. ஒன்று வந்து எல்லாருக்கும் தண்ணி குடிக்குது, அந்த இடத்துல ஜீவராசிகள் இருக்குது, மரங்கள் இருக்குது. ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா, என்றைக்குமே நடந்திருக்க நீ ஹால்ட் பண்ணிடாத. எலியா என்னங்க பண்ணான்? ஓடினான், நடந்தான், உட்காந்தான், படுத்தான், தூங்கிட்டான் இல்லையா? அட்லீஸ்ட் சின்ன ஸ்டெப்பாவது போட்டு நடந்துரு. என்னைக்கு நீ ஹால்ட் பண்ணியோ அதுக்கப்புறம் நீ ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரைட். அடுத்தது, எந்த காரியங்களை நீ பிடித்து கொண்டு இருக்கிறாயோ நாளாவட்டத்திலே அது உன்னை பிடித்து கொள்ளும். வாழ்க்கையிலே இந்த காரியங்களை நினச்சி வச்சுக்கோ. நீ எப்போ நீ வந்து ஸ்டாக்னேட் ஆகிட்டு நீ ரொம்ப அதுக்கப்புறம் உன்னை வந்து கன்வின்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா சொன்னால் இதெல்லாம் நான் வந்து ஒரு பெரிய மீட்டிங் போனேங்க, அதெல்லாம் அக்கு வேற ஆணி வேறையாக சொல்லி கொடுத்தாரு, அதெல்லாம் ஒன்றும் நடக்கலை. நோ. சரி, இன்னும் ஒரே ஒரு காரியம் சொல்கிறேன், முடிக்க போகிறேன், நல்லா கவனிங்க. வீட்டில் சென்று 1 நாளாகவும் 12வது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். ரைட். இங்கே தாவீது வந்து ராஜா ஆயிடுறான். ரைட். இவன் வந்து ராஜா ஆன பிறகு எல்லாரும் ஒவ்வொரு கிளான் சொல்லுவாங்க இல்லையா, ஒவ்வொரு கோத்திரங்களில் இருக்கவங்கெல்லாம் வந்து 68,000 பேர், 12,000 பேர், 32,000 பேர் அப்படின்னு வந்து சேர்றாங்க. எல்லாரும் சேர்றாங்க. இசக்கார் என்று சொல்லப்படுகிறதான ஒரு ஆள் மட்டும் 200 பேர் தான் வந்தாங்க. இவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ட்ரில்லாம் கொடுத்து டெய்லி காலையில் போங்கடா, ஓடுங்கடா, எல்லாம் உடம்புலாம் எக்ஸ்ட்ரா குறைங்க, சோறு போட்டு துரத்துறான் எல்லாரும் எல்லாம் ஒரு கிளான் எல்லாம் வந்து ஆர்மியில் ரெடி ஆகுங்கன்னு இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல டென்ட்டு போட்டு கொடுத்து, வீடு போட்டு கொடுத்து அவங்களெல்லாம் உட்கார வைன்றான். அவங்களுடைய வேலை என்ன தெரியுமா? அவங்களுக்கு என்ன தெரியும்னு சொன்னாங்க தெரியுமா? நாங்கள் தேவனுடைய காலங்களையும் நேரங்களையும் சரியாக கணிக்கக்கூடியவர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்கள். நான் நீங்கள் உங்களை தான் ஜெபிக்க போகிறேன். இசக்கார் அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுங்க. இசக்கார் அபிஷேகத்தை கொடுங்க. இது எல்லா நாளும் லெனோடிபுரம் கூட இருந்து அவனுக்கு வந்து அப்படியே புஷ் பண்ணிட்டு இருக்க முடியாது. தனியாக இருக்கும் பொழுது என்ன செய்வது, எப்படி செய்வது? ஆண்டவர் ஒரு ஞானத்தை கொடுக்கணும். அந்த ஞானம் சரியாக இருக்கணும் இல்லையா? கூட இன்னொருத்தர் ஞானத்தை கொடுத்துன்னு இருக்கிறார்ல, ஞானி, உலகப்பிராமன் ஞானி, அதில் நீ மாட்டிக்கூடாது. அப்போ அந்த இசக்கார்ன்ற அந்த ஹோல் ஆளுங்க என்ன பண்ணாங்களாம்? தாவீதுக்கு தேவனுடைய சீசன்ஸ் அண்ட் டைப்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு பெரிய லெக்சரை எடுத்தேன், அதில் சீசன் டைம்னு என்ன அதில் ரொம்ப முக்கியத்துவம் இருக்குன்னு. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த அபிஷேகம் உனக்கு இருக்க வேண்டும். ஆனால் ஒரே ஒரு காரியம், என்னைக்கு ஒருத்தன் தீர்க்க தரிசன பணின்னு ஆரம்பிச்சுட்டு பிசாசை விடுறானோ அவனுக்குள்ளாக குறி சொல்லுகிற ஆவி வந்துவிடும். இட்ஸ் அ பவர்ஃபுல் ஸ்பிரிட், இட் வில் மேக் யூ டை. சாதாரண வந்து கொஞ்சம் ஸ்பிரிட்லாம் வராது. இந்த இசக்கார் என்ற ஆவி இருக்கிறவர்கள் எல்லாருமா நாளா வட்டத்திலே இவர்கள் தேவனை பிடிக்காமல் குறி சொல்லுவர்களாக மாறி ஒரு ஊரில் ஃபுல்லாக இருந்தாங்க. அந்த ஊருக்கு தான் சவுல் குறி கேட்க போனான். இவங்கெல்லாம் அதில் பாருங்க, அவங்க தே ஆர் ஃப்ரம் த கிளான் ஆஃப் இசக்கார். எல்லாம் தேவனை விட்டோன்னா அவனுக்குள்ளே எல்லாருக்குள்ளே குறி சொல்ல வந்துருச்சு. பேய். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இந்த பவர் வேணும், எனக்கு வந்து மினிஸ்ட்ரி வேணும், எல்லாம் பாதியில் விட்டுட்டு போனேன்னா வேறு மாதிரி பவர் வந்துடும். சோடா பாட்டில் பவர் மாட்டிக்குவீங்க. அப்புறம் ஐ ஹவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ், நோ டர்னிங் பேக். காட் இஸ் ஸ்டில் ஆன் த த்ரோன். கேட்குறத நல்லா தான் கேளுங்களேங்க. அவர் வேணால் கம்மியாக கொடுக்கட்டும், வாங்கிக்கலாம். 2 இன்ஸ்டால்மெண்ட்டாக கொடுக்க சொல்லுங்கள், 3 இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்க சொல்லுங்கள். ரைட். ஒன்றுமே இல்லைன்னா எப்படி? ரைட். அப்போது நீங்கள் ஏசாயோடைய ஆர்குமெண்ட்டை வச்சுக்கோங்க. இது எதெல்லாம் இருக்குது நான் எழுதி வச்சுருக்கேன், நீங்கள் அவனா ஒரு நாள் வந்து வாங்கி படிங்க. என்ன சொல்கிறாரு, என்ன பதில் கொடுக்குறாரு, என்ன சொல்கிறார், அதுதான் ஃபுல்லாக ஏசாயா அதிகாரம். 64, 65 வாசிச்சு பாருங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவன் முடிக்கிறான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து. அப்போ அவனுடைய வாழ்க்கையிலே திடப்படுங்கள், தேவன் நீதி செய்கிறார், அவர் ராஜரிகம் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஹீ ஸ்டில் ஆன் த த்ரோன். எல்லாமே இருந்திருப்போம். தேங்க்யூ ஜீசஸ்.